என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரேஷன் கோதுமை வச்சு ரவையாக உடைக்கலாம். இந்த மாதிரி கோதுமை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கோதுமையில் இருக்க சின்ன சின்ன குச்சி கல் எல்லாமே எடுத்து நான் தனியாக க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம கடையில் வாங்கினா 1 கிலோ வந்து 150 ரூபா 130 ரூபா வரும் உடைச்ச கோதுமை ரவை. இது நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அனல் கம்மியாக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வறுத்துட்ருக்கோம் அனல் கம்மியாக வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். ரேஷனில் கொடுக்குற கோதுமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு நாளைக்கு ரவை உப்புமா புட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன். நல்லா கழுவிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிடுங்க. ஃபுல்லாக டஸ்ட்டு எல்லாமே வந்துடும் மேலே மிதந்து. எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி வந்து க்ளீனாக வரும்போது வடிச்சிடுங்க. இந்த கோதுமை எல்லாத்தையுமே வடித்து தண்ணி இருத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக வந்துச்சு. நானும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். இதை நம்ம சும்மா ஒரு பாதி பதம் வெந்தால் போதும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி வேக வச்சு செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஒரு சின்ன குறிப்பு தான். இந்த மாதிரி செய்யும்போது ரவை உப்புமா பிசு பிசுப்பு இல்லாமல் வரும். நமக்கு உப்புமா செய்யும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். நான் பாருங்கள், நல்லா கொதித்து பாயில் ஆகி வரும்போது நல்லா பெருசு பெருசாக எழும்பும் இந்த கோதுமை. பாருங்கள், இப்போ நம்ம உடச்சி காமிக்கிற குக் ஆகிடுச்சு. ஒரு 3/4 பதம் குக் ஆனால் போதும். ரொம்ப குக்காவானா 70% நம்ம குக் பண்ணால் போதும் இந்த கோதுமையை. பாருங்கள், தண்ணியெல்லாம் எடுத்து இதை ஒரு சல்லடையில் போட்டு வடிச்சிடலாம். ஸோ இப்போ புசு புசுன்னு இருக்குல்ல, இது ஆறி வரும்போது குட்டி குட்டியாக ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுன்னு வந்தோடனே தான் நம்ம அரைக்கணும். இதை ஒரு 2-3 நாள் காய விடணும். நம்ம இது உடனே நம்ம அரைக்க முடியாது. ஏன்னா நல்ல ஒரு கலகலான்னு சவுண்டு வரும். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. 3 நாள் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ரைஸ் மில்லில் கொடுத்து ரவைக்கு உடச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நான் உடச்சிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் மாவாக தான் இருக்கும். இதனுடைய ப்ராசஸ் என்னென்னா, இதை நம்ம சலித்து எடுக்கணும். நம்ம இந்த மாவு தனியாக வந்துடும், இந்த ரவை தனியாக வரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இந்த மாவு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ரவை புட்டு கூட செய்யலாம் இந்த மாவை வச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாவில் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒரு போண்டா மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாவு தனியாக வந்துச்சு. ரொம்ப மாவாக இருக்காது. இதுவும் கொஞ்சம் உதிர்த்து தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவை வந்திருக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரேஷனில் வாங்கின கோதுமை வச்சு நம்ம ரவை எப்படி உடைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். புதுசாக ராஜ் பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.